السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا تولى سعى في الأرض ليفسد فيها ويهلك الحرث والنسل والله لا يحب الفساد. صدق الله المولان العظيم. وقال نبينا صلوات الله وسلامه عليه: إن الدنيا حلوة خضرة وإن الله مستخلفكم فيها فينظر كيف تعملون أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் ஈடேற்றமும் கண்மணி நாதர் உத்தம நபி தூதர் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற மேலும் நடக்கவிருக்கின்ற நல்லடியார்கள் அத்துணை பேரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நபிகளாரின் புரட்சி தூது அகில இந்திய தொடர் பிரச்சாரம் ஆகஸ்ட் 16 முதல் 26 வரை தொடர்ந்து இந்தியாவில் நடைபெறக்கூடிய, தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 பிரச்சனைகளை தொடர்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய வழிகாட்டுதல்களைத்தான் ஒரு நாடு தழுவிய பிரச்சாரமாக நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 மிக முக்கியமான பிரச்சனைகள்: தற்கொலை, போதை, பெண் சிசுக்கொலை, மாசுபாடு. இந்த 4 பிரச்சனைகள் தான் இன்றைக்கு இந்திய மக்களை மிகப்பெரிய அளவில் பாதித்துள்ளது. அதில் ஒரு பிரிவாக இந்த மாசுபாடு என்ற விஷயத்தை குறித்து அகிலத்தின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் பொழுதுதான், மிகப்பெரிய அளவிற்கு மனித உயிர் சேதத்திற்கு உட்படும் போதுதான் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய பொருள் முதல்வாதத்தை மட்டும் அடிப்படையாக கொண்ட இந்த உலகிலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பை குறித்து நாம் பேசுகிறோம். சமீபத்தில் வரக்கூடிய நிகழ்ந்த எல்லா செய்திகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். பூமியினுடைய நிலத்தடி நீர் ஒரு பக்கம் குறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. அதே போல வெப்பம், சமீபத்திலே ஐரோப்பாவிலே மிகப்பெரிய அளவுக்கு வெப்ப அலை வீசி 1300க்கும் மேற்பட்ட மக்கள் இறப்பை தழுவினார். அதற்கடுத்து வெனிசுலாவிலே ஒரு நிமிடத்திற்குள் ஏற்பட்ட 2 தொடர் பெரும் நிலநடுக்கங்கள் மிகப்பெரிய மனித உயிர்களை காவு வாங்கியது. தொடர்ந்து ஏற்படக்கூடிய காட்டு தீகள் என அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சுற்றுச்சூழல் உலக அளவிலே மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற நேரத்தில் தான் நாம் சுற்றுச்சூழலை குறித்து, அதனுடைய பாதுகாப்பதை குறித்து, அதனுடைய வளங்களை நாம் மனிதர்களாக பாதுகாத்தே ஆக வேண்டும் என்பதனை குறித்து நாம் கவலைப்படுகிறோம், பேசுகிறோம். ஏன் இந்தியாவில் கூட சுற்றுச்சூழலினுடைய நிலவரம், பருவ காலநிலை மாற்றம் என்பது படுமோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலக அளவிலே மாசுபட்ட 100 நகரங்களை பட்டியலிட்டால் அந்த 100 நகரங்களில் கிட்டத்தட்ட 63 நகரங்கள் இந்திய நாட்டை சார்ந்த நகரங்கள். அதிலும் டெல்லி, இந்தியாவினுடைய தலைநகரம் என்று சொல்லக்கூடிய டெல்லியினுடைய நிலவரம் என்னவென்று சொன்னால், மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமி என்று சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களால் கணிக்கப்படுகின்றது. அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய காற்று மாசு எந்த அளவிற்கு ஒரு மனிதனை பாதிக்கின்றது என்று சொன்னால், வருடத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் அந்த காரணத்தினால் மடிந்து கொண்டிருக்கின்றனர். அடுத்தது நீர் எடுத்து கொண்டோம் என்று சொன்னால், இந்தியாவிலே கிட்டத்தட்ட 70% மேற்பரப்பில் உள்ள அந்த தண்ணீர் மனிதன் குடிப்பதற்கு தகுதி அற்றது என்ற ஆய்வுகள் நமக்கு சொல்லி தருகின்றன. இது ஒரு பக்கம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 4 கோடி லிட்டர் ஒவ்வொரு நாளும் கழிவு நீர் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கடல்களில், ஆறுகளில் பட்டவர்த்தனமாக கலக்கப்படுகின்றது. இப்படி
எப்படியெல்லாம் ஒரு சூழலை மாசுபடுத்தி சீரழிக்க முடியுமோ அந்த எல்லா காரியங்களையும் பொருள் முதல்வாதத்தை மட்டுமே முன்னிறுத்தி, காசு பணம் என்று இன்றைய இருக்கக்கூடிய இந்த பொருள் முதல்வாத கொள்கைகள் தங்களுடைய லாபத்தை மட்டுமே கணக்கிட்டு தொடர்ந்து இயற்கை வளங்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே அழித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுற்றுச்சூழலை குறித்து அவர்கள் இந்த விஷயத்தை ஈமானோடு இஸ்லாத்தோடு தொடர்பு படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது ஒரு முஸ்லிமனுடைய தலையாய கடமை என்று வரையறுத்தார். எந்த அளவிற்கு மார்க்கத்திலே ஒருத்தனுடைய துவக்க புள்ளி என்னவென்று சொன்னால் அவன் இந்த மார்க்கத்தை குறித்தான இல்மை தேடுவது. அந்த இடத்திலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுக்கும் அவன் சார்ந்த சுற்றுச்சூழலுக்கும் உண்டான தொடர்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். யார் ஒருவன் கல்வியை தேடி புறப்படுகின்றானோ அவனுக்கு கடலில் உள்ள மீன்கள் துஆ செய்கின்றது, கடலில் உள்ள மீன்கள் துஆ செய்கின்றது, பொந்துகளில் உள்ள எறும்புகள் துவா செய்கின்றது, பூச்சிகள் துவா செய்கின்றது, வானத்தில் உள்ள பறவைகள் துவா செய்கின்றது. இவன் கல்வியை தேடி செல்வதற்கு அந்த ஜீவராசிகள் ஏன் துவா செய்ய வேண்டும்? இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருவார்கள். ஏன் பறவைகள், கடலில் உள்ள மீன்கள், பூச்சிகள் உட்பட எல்லா ஜீவராசிகளும் அந்த இல்மை தேடி பயணிக்கக்கூடியவனுக்காக துவா செய்கின்றது என்று சொன்னால், அறிவை உடையவன் தன்னை சுற்றியுள்ள விஷயங்களில் கவனம் செலுத்துவான். தன்னை சுற்றியுள்ள அனைத்தினுடைய உரிமைகளையும் முழுமையாக அவன் அறிந்திருப்பான். முழுமையாக அவன் அறிந்திருப்பான். அவர்கள் முழுமையாக உரிமைகளை அறிந்திருப்பதால், அவற்றுடன் பிணைப்பு கொண்டிருப்பதால் தங்களை சுற்றியுள்ள எதனுடைய உரிமைகளையும் அறிவை தேடக்கூடவர்கள் மீறமாட்டார்கள். இந்த காரணத்திற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்மை தேடக்கூடியவனுக்கு சூழலோடு அவனுக்கு இருக்கக்கூடிய பந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி செய்தார். அதே போல அந்த இல்மை தேடக்கூடியவனுக்கு இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, இந்த ஜீவராசிகள் அனைத்தும் நாளைக்கு மறுமை நாளிலே சாட்சி சொல்லும். எனவே தன்னை சுற்றியுள்ள பறவைகளோ விலங்குகளோ சூழலோ சுற்றுச்சூழலோ அதனுடைய உரிமைகளை ஒரு இல்மை தேடக்கூடியவன் கடைபிடிப்பான். மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை அவன் கவனிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். இன்றைக்கு காட்டுத்தீ என்பது ஏக்கர் கணக்கிலே காடுகளில் தீ பரவி கொண்டிருக்கின்றது. மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எந்த நாடுகள் எல்லாம் நாங்கள் வளர்ச்சியினுடைய உச்சாணி கொம்பில இருக்கின்றோம் என்று சொன்னார்களோ, எந்த நாடுகள் எல்லாம் விவசாயத்தை கை கழுவி விட்டதோ, இன்றைக்கு வீடுகள் தோறும் மாடிகள் தோறும் செடிகளை வளர்த்துங்கள் என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வளத்தை எல்லாம் அரித்து ஏப்பம் விட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் எந்த இறை நம்பிக்கையாளன் ஒரு மரத்தை நட்டு பறவைகளோ மனிதர்களோ காட்டு விலங்குகளோ பயன்படக்கூடிய வகையிலே ஒரு மரத்தை நட்டு அந்த பலனை யாரெல்லாம் அனுபவிக்கின்றார்களோ மறுமை நாள் வரைக்கும் அதற்கான நற்கூலியை அல்லாஹ் வழங்குவான் என்று சொன்னார். அது அவனுக்கான ஒரு சதக்காவாக இருக்கும் என்று சொன்னார். அந்த நபரின் சார்பாக அது ஒரு தர்மமாக இருக்கும் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை சுற்றியுள்ள சூழலுக்கு பயனளிக்க கூடிய வகையில உங்களால் இயன்ற அளவு எதனை செய்ய முடியும் அதனை குறித்து இந்த ஹதீஸிலே ஆர்வப்படுத்துகின்றார். இந்த பூமியில நம்முடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன? இறை நம்பிக்கையாளர் பூமியில தாம் வாழக்கூடிய காலத்துல மிகச்சிறந்த முறையில் அந்த பூமியை பயன்படுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார். எந்த அளவிற்கு சூர் ஊதப்படுவதற்கு நேரம் நெருங்கி இருப்பினும் கூட உன்னுடைய கையில் ஒரு செடி அல்லது ஒரு வித்து இருந்தால் உடனே அதனை புதைத்து விடு என்கிறார். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? பூமி அழிய போகின்றது. அப்போ ஒரு செடியை விதைத்து என்ன பயன் இருக்கின்றது என்பதை யோசிப்பதல்ல, அந்த நேரத்திலும் கூட இந்த பூமியினுடைய ஒரு பயனை ஒரு முஸ்லிம் யோசிக்க வேண்டும். அதனை தாண்டி உலகமே பூமியை அழித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு முஸ்லிமாக ஓம் பொறுப்ப அந்த பூமியை சரி செய்வதற்கு சீர் செய்வதற்கு நீ செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இந்த ஹதீஸிலே ஒளிந்துள்ளதாக நமக்கான மார்க்கறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி மரத்தை செடியை வளர்ப்பது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை வரைக்கும் அவனுக்கு தொடரக்கூடிய தர்மம் என்று நமக்கு அடையாளம் காட்டினார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே வானம் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்கின்றது, பூமி அல்லாஹ்விற்கு சுஜூது செய்கின்றது, நட்சத்திரங்கள் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்கின்றது சொன்ன அல்லாஹ் மரத்தை குறிப்பிடுகின்றான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்றார்கள் மரமும் சஜ்தா செய்கின்றது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? மனிதர்கள் நட்சத்திரத்தை அத்தாட்சியாக பார்ப்பார்கள், மனிதர்கள் நிலவை, சந்திரனை, சூரியனை அத்தாட்சிகளாக பார்ப்பார்கள். ஆனால் மரத்தையும் அத்தாட்சியாக அவர்கள் பார்க்க வேண்டும். ஒரு மரம் எத்துணை ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய ரீதியிலே அது எவ்வளவு பெரிய ஒரு அத்தாட்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை மனிதர்கள் சிந்திக்க வேண்டும். எனவே ஒரு அடியான் ஒரு விஷயத்தை அத்தாட்சியாக பார்க்கும்போது நிச்சயமாக அவன் அந்த விஷயத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு வழிகாட்டுதல் தருகின்றார். அதே போல இன்றைக்கு பூமியை எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை நீர். மனிதன் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை நிலத்தடி நீர் குறைந்து கொண்டே இருக்கின்றது. இருக்கக்கூடிய நீர் மாசுபட்டு மனிதர்களுக்கு பயன் தராத வகையில் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்வான், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய நீரை நீங்க கவனிக்கலையா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அந்த நீரை வானத்திலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாங்கள் இறக்குகிறோமா? லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நம்ம நினைச்சா அந்த நீரை உப்பு தண்ணியா மாத்த முடியும். அப்ப எப்படி அல்லாஹ் மரத்தை ஒரு அத்தாட்சியாக பார்க்க சொல்கின்றான்? அதனை கவனிப்பது, அதனை பாதுகாப்பது ஒரு முஃமினுடைய இறை நம்பிக்கையாளனுடைய கடமையோ, நீரையும் அந்த கண்ணோட்டத்திலே அல்லாஹ் நெல்லடியார்களை பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா உது செய்து கொண்டிருக்கின்றார். நீரினுடைய முக்கியத்துவத்தை இந்த மார்க்கம் எந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கிறது? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா உது செய்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாண்டி செல்கின்றார்கள், சஅதே வீணாக்காதே. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வுதுவிலும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய அதிமுக்கியமான தூண், அந்த விஷயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய நீரிலுமா வீண் விரயம் இருக்கின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கின்றார்கள், இயற்கை வளத்தை பாதுகாப்பதனுடைய, அதனை சேமிக்க வேண்டிய அவசியத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சஅதே, ஓடக்கூடிய நதியில் நீ உது செய்தாலும் அதற்கு தேவைக்கு அதிகமான நீரை நீ பயன்படுத்தினால் நீ வீண் விரயம் தான் செய்யும். இன்றைக்கு பொருள் முதல்வாத கொள்கையை யோசிச்சு பாருங்க. நமக்கு தேவை, நம்ம இருக்கிறதுக்கு எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிக்கிறோம். பணத்தை சம்பாதிப்பதற்கு என்னவெல்லாம் தேவையோ அது எப்படி சீர்கட்டால் என்ன, சீரழிந்தால் என்ன. சாதாரணமாக இந்தியாவிலே ஒரு நாளைக்கு நான் ஆரம்பத்தில் பதிவு செய்ததை போல 4 கோடி லிட்டர் தண்ணி மக்கள் பயன்படுத்தக்கூடிய கடல்களில், ஆறுகளில் ஊற்றப்படுகின்றது. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, உன்னுடைய மார்க்க கடமையே இருந்தாலும், உன்கிட்ட ஒரு வளம் இருக்கு, அந்த இயற்கை வளம் உன்னுடைய தேவைக்கும் அதிகமாக இருந்தாலும், அது உன்னுடைய மார்க்க கடமையாக இருந்தாலும் அதன் அளவாகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற சுற்றுச்சூழலினுடைய மிக முக்கியமான விதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றனர். அதே போல நீரை மாசுபடுத்துவதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாபத்திற்கு ஆளாக்கும் 3 செயல்களில் இருந்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். சாபத்திற்கு ஆளாக்கக்கூடிய 3 செயல்களில் இருந்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். பின்ன சொன்னாங்க, மக்கள் நிழலுக்காக பயன்படுத்தக்கூடிய இடங்களில், மக்கள் நடமாடக்கூடிய பாதைகளில், மக்கள் தண்ணீர் எடுக்கக்கூடிய இடங்களில் இயற்கை உபாதை கழிப்பது, மலம் அல்லது சிறுநீர் கழிப்பது, அத்தகைய செயல்களை மேற்கொள்ளுபவன், இப்படியாக சூழலை நாசப்படுத்துபவன், அவன் மேல சாபம் இறங்குதுங்கட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு ஆன்மீக ரீதியாக சொன்ன கருத்தல்ல. இந்த உலகத்தை பாதுகாப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு முஸ்லிமனுடைய கடமை. அப்போ இப்படி யார் சூழலை நாசப்படுத்துகின்றான் அவன் சாபத்திற்குள்ளானவர்கள். நவீன இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரும் பொழுது, இன்றைக்கு நீரை மாசுபடுத்தக்கூடிய எல்லாம் இந்த ஹதீஸ்க்கு வருங்கிறான். நீரை எப்படியெல்லாம் இன்றைக்கு மனுஷன் நாசப்படுத்துறான், அவன் எல்லாமே சாபத்திற்குரியவன் தான்.
மக்களுக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள் நடமாடக்கூடிய குப்பை போடுறவன், அந்த இடத்திலே சிறுநீர் கழிப்பவன், மக்கள் நிழலுக்கு ஒதுங்கக்கூடிய இடத்தை நாசப்படுத்துபவன், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்கள் பயன்படக்கூடிய இடத்தில் உள்ள நீரை எல்லாம் நாசப்படுத்துபவன் இந்த ஹதீஸிற்கு உட்படுவான் என்று அல்லாஹ் நல்லடியார்களே நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரத்துன், இந்த உலகம் பசுமையானது என்று சொன்னார். அல்லாஹ் அதுல முஸ்தஹ்லிஃபுக்கும், உங்களை ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறார், உங்களை இந்த பூமியினுடைய பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறார். இந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய, அந்த வளங்களை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் எப்படி செயல்படுகின்றீர்கள் என்பதனை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை பிரதிநிதி ஆக்கியிருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய சூழலை பாதுகாப்பது என்பது மார்க்கம் வைக்கக்கூடிய இடம், அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை குறித்து நாளைக்கு அல்லாஹ் விசாரிப்பான். அந்த பொறுப்பை சரிவர நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஏதோ அது உலகம் சார்ந்த விஷயம் அல்ல, மார்க்கம் அதனை ஈமானோடு பிணைக்கின்றது. ஒரு முஃமினானவன் தான் வாழக்கூடிய சூழலை யோசிப்பான், தான் வாழக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய வளங்களை பாதுகாப்பான், அதனை சுரண்டுவதை ஒருபோதும் அவன் அனுமதிக்க மாட்டான். எனவேதான் அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் திருமறையிலே சபிக்கின்றான். وَإِذَا تَوَلَّى سَعَى فِي الْأَرْضِ لِيُفْسِدَ فِيهَا وَيُهْلِكَ الْحَرْثَ وَالنَّسْلَ وَاللَّهُ لَا يُحِبُّ الْفَسَادَ. அவன் உங்களிலிருந்து விலகினாலோ பூமியில் விஷமம் செய்து உங்கள் விவசாயத்தையும் கால்நடைகளையும் அழித்து விட முயற்சி செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் விஷமம் செய்யக்கூடியவர்களை விரும்புவதில்லை என்று யார் இந்த பூமியும் இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் அழிவை ஏற்படுத்துகின்றார்களோ அந்த விஷமக்காரர்களை ரப்பு நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் பகிரங்கமாக தன்னுடைய இறைமறையிலே கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய தலையாய பொறுப்பு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த அற்புதமான மாதத்திலே, அவர்களுடைய பல சுன்னத்துகளை உயிர் கொடுக்கக்கூடிய இந்த மாதத்திலே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மிகப்பெரிய சுன்னத், மிகப்பெரிய ஒரு நபி வழி என்பதை நானும் நீங்களும் உணர வேண்டும். அப்படி சூழலை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.